ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம போன பாட்டில் வந்துட்டு நிறையா ஸ்டீலிங் மிஷின்ஸ் பார்த்தோம். இந்த பாட்டிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிஷின்ஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பாதி தான் காமிச்சேன் பிளேசஸ்ஸு. பார்க்கலாம், உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன் நிறைய பிளேசஸ். அது எப்போ காமிக்க போகிறேன்னு தெரியல எனக்கே. காமிக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நான் நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுறேன் காய்ஸ், ஏன்னா அப்போ தான் இது வராமல் இருக்குது. இந்த மிஷினை முடிச்சுட்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணுமா, அதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம இதை இப்போ இந்த வேன் இதை முடிக்கலாம். நம்ம போன பாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் வந்துட்டு செத்துருப்போம். ஏன்னா அது இந்த மிஷினை முடிச்சுட்டு தான் போகணுமா, இல்லைனா அந்த மிஷின் பண்ண முடியாதான், கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டெலிவர் த வேன் சேஃப்லி ஃப்ரம் டிஸ்டன்ஸ். இது பண்ணி போகணும் போல். அதுக்கேன்ற ஏன் காரை கொடுத்தீங்க? ஏதாவது பொட்டி கடையில் போட்டிருக்க ஏதாவது கார் கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா நம்ம காரு உங்களுக்கு சும்மாவே தெரியும், ஃபாஸ்ட்டாக போகணும். நான் விட்டு தான் அமுத்திட்டுருக்கேன், மெதுவாக போகணுன்றதுனால. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்ல அதுக்கிட்டேருந்து. ஓகே, இதுக்கப்புறம் என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரில. அடுத்து நான் தான் உங்களோட நவீன். லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஏதாவது கேமிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் அழுத்திடுவோமா ரொம்ப ஏதாவது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் அண்ணனோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அது அப்படி போகுதா? என்ன இங்கிட்டு திரும்பிடுச்சு? ஓகே, நம்மளும் அப்படி திரும்புவோம். என்ன ரொம்ப இன்னில் போகுது? ஒரு வேளை எங்கிட்ட ஒரு டெலிவரி ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், இதோ அங்கே கொண்டு நிப்பாட்டுன்னு நினைக்கிறேன். பரவாயில்லங்க, அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. அதனால் நம்மளும் மெயின்டைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப க்ளோஸில் போய்ட்டோம் போல். 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டணும். நினச்ச மாதிரியே அந்த கோவக்குள்ளே தான் கைஸ் போகுது. என்னது சுடுற மிஷினா? எல்லாம் நம்மளுக்கு சப்ப வாட்ரு, சால்ட் வாட்ரு. எப்படி அவ்வளோதான். எத்தனை பேரடா பண்ணணும் சொல்லணும்? எங்கேருந்து வரீங்க நீங்களாம்? அங்கே பாருங்க, டப்பா ஏதோ காயலாங்கட்டில் போட்ட கார்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க கைஸ் இவனுங்க. அதாவது இருந்தால் வாங்கடாலே, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கடா, பார்த்துக்கலாம். இன்னும் 2 பேர் அட் அ டைமில் வந்துட்டானுங்க. என்னடா அது காரு மாடலே பார்க்க கேவலமாக இருக்குது. தகர டப்பாவில் போடுற காரெலாம் கொண்டாந்து வச்சுட்ருக்காங்க. இப்போ இதில் வருவாங்க. தகர டப்பா முடிச்சாச்சு. அடுத்து ஏதாவது வரீங்களா? வாங்கடா, வரதா இருந்தால் இப்போவே வாங்க. சீக்கிரமாக சட்டுப்பட்டுன்னு போட்டு நான் வேலையை பார்க்குறேன். முன்னாடி யாரோ வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டான் பாருங்க. அது எனிமி இல்லையா? அங்கே இருக்கானுங்க 2 பேர். ஓகே, வெடிக்க வச்சு. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால வெடிக்க வெடிச்சிரு. அப்போடா, ஆனால் ஹெச்பி செம்மையாக குறைஞ்சிச்சு. ஒரு ரிப்பேர் கிட்டு வேறு போயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. அவ்வளோதாங்க விஷயம், எல்லா ரிப்பேர் கிட்டும் வேஸ்ட்டாக போச்சு. செத்துதோடா, பயமாக இருக்குதா விஷயம், எல்லாமே போச்சு. வராதிங்கடா. அதுக்கப்புறம் என்னோட ரிப்பேர் கிட்டு எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. டி ஆண்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, இவ வேற கொண்டு நல்ல வேலை ஒழுங்கா போகிறா. அங்கே ஒரு கார் இருக்கே, பரவாயில்ல வந்துட்டோம். நம்ம கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்ஸா? ஓகே கைஸ், முடிச்சாச்சு. ஓகே, ஸ்டோரியில் பார்த்தீங்களா? இப்போ தான் இதை பண்ணோம். இன்னும் வேறு தான் கொடுக்குறானுங்க, பார்க்கலாம். ஓகே, நம்ம போன தடவை பண்ணும் போதே செத்துருப்போம். ஓகே, கொஞ்சம் தூரம்தான் ஒத்துக்கிறேன். என்னால் போயிடலான்ற ஒரு நம்பிக்கை.
என்கிட்ட இருக்கு. ஐயோ அங்கே போகணுமா? நான் இங்கிட்டும் நினச்சிட்டேன். சரி விடுங்க, இப்படியே போகலாம். இங்கிட்டும் வழி இருக்குது. வெயிட் பண்ண, ஒரு ரூட் இங்கிட்டு போகிற மாதிரி இருக்கே. போகுது. முன்னாடி போ. இந்த காரை வச்சு டுபாக்கூர் காரை போய் கொடுத்துட்டு நம்ம உசுரை வாங்குறானுங்க அவனுங்க. ஒரு நல்ல காரை கொடுக்குறானுங்களா? இந்த காரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ வழி இருந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு வந்தால் வழியே இல்லை. சரி விடுங்க, ஒரு 500 ரூபாய்க்கு வந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா வந்த இடத்துல அந்த ஒரு 500 ரூபா கிடச்சிச்சுல. கீழ் வழியாக போகலாம். அந்த இங்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இப்படி வந்து ஏன்டா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சிலையை கட்டி வச்சுட்டு உசுரை வாங்குறது. இப்படி கீழ் வழியாக போகணுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இருக்க வழி இருக்குது. வந்தாச்சு. ஓகே, இப்படி போனால் இன்னும் பக்கம் 700 மீட்டர்ஸ் காமிச்சிட்டு இப்போ 500 மீட்டர்ஸ் காமிக்குது. செம்மையான டேமேஜ். இன்னும் கொஞ்சம் இடிச்சானா அவ்வளோதான், முடிஞ்சிடும் வண்டியோட சோழி. இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். வந்தாச்சு. இப்போ நம்ம கன் எடுத்துடலாம். நம்ம கன்னையும் எடுத்தாச்சு. இப்போ அப்படி ஒருத்தன் வருவானே, எங்கே வாடா, இதான் வந்துட்டானா? அதெல்லாம் பையன். ஐயோ கண்ணுக்கு புல்லட் வேறு இல்லையே. இப்போ தான் புல்லட் வாங்கின மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதுக்குள்ளேயும் புல்லட் முடிஞ்சிச்சு. ஐயோ எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்? புல்லட் வேறு இல்லையே. கொஞ்சம் பார்த்தாங்க சாட்டணும். எப்படா மேலெலாம் போகிறீங்க? ஐயோ இன்னும் ஒருத்தனை இல்லை 2 பேர் தான் கொல்ல முடியும் போல. பார்த்து அடிக்கணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம செத்துறோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா புல்லட் இருந்தாலே இந்த மிஷின் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான். அவ்வளோதான், புல்லட் முடிஞ்சிச்சு. கவர் எடுத்தே ஆடுவோம். இருக்க ஹெச்பியில் இருக்கிறதுல அப்படி தான் ஆட முடியும் இப்போதைக்கு. ஐயோ மேலே எந்திரிச்சாலே சுட்டுறானுங்களே. நல்ல வேலை பிஸ்டல்லையாவது புல்லட்ஸ் இருக்கு. ஐயோ அவனை போட்டாச்சா? இன்னும் ஒருத்தந்தான். அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. இந்த மிஷினு செத்துட்டோம். எங்கங்க அவன் கீழே போயிட்டானா? இப்போ நம்ம அவுட் ஆயிரும். கடவுள்கிட்ட வேண்டலாம் அவுட் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த மிஷின் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய்ஸ் முடிச்சிட்டோம் இவனை. பாருங்கள் ஹார்ட் எதில் இருக்குன்னு. ஹார்ட் பீட்டு ஐயோ செத்துட்டோம். அவ்வளோதான், நான் சொல்கிறேன் செத்துட்டோம். 3 பேரை ஒத்த ஆளா 4
3 எத்தனை பேர்? அவ்வளோதான். சரி 30,000லாம் கொடுக்க முடியாது. இன்னும் மொபைல் டேட்டா ஆனில் வந்துச்சு. ஆடு என்ன பார்க்குறேன். 30,000 கொடுக்கணுமாம்ல? கொடுத்து தான் ஆகணுமா? வெயிட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அந்த கன் இருந்துச்சுன்னா நேற்றுக்கு பண்ணியிருக்கலாங்க. இந்த மிஷின் வேறு செம கஷ்டமாக இருக்குது. திரும்ப வந்து போயிடலாம். இந்த மிஷினை மட்டும் இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல கைஸ். இந்த மிஷின் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவேன். நினைக்காதீங்க, டக்குன்னு முடிச்சிடணும் கைஸ். ஏன்னா நிறையா மிஷின்ஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. போக நான் சொன்னதில்ல நிறைய மிஷின்ஸ் கஷ்டமாக இருக்கணும். ஏதோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான மிஷின் அது இதுதான். ரொம்ப நேரம் சண்டை போடுவானுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு லோட் ஆகித்தோல அது ஷாப்பில் போயிட்டு புல்லட்ஸ் வாங்கிக்கலாம். அது என் ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அவனெல்லாம் கட் பண்ண. ஐயோ 5000 போகுது. காசு எப்படி இவ்வளோ குறைஞ்சி? காய்ஸ் பிச்சைக்காரன் நிலைமைக்கு வந்துட்டேன். காசு எல்லாம் போகுது என் கண்ணு முன்னாடியே. என் காசெல்லாம் போகுது கைஸ். நம்ம இப்போ திருடி தான் கைஸ் ஆகணும். ஸ்டோரிலாம் இப்போதைக்கு முடியாதுடாடே. பாடா டெய்லி போனஸில் இதையாடா கொடுத்து தொலைவீங்க. சரிங்க, நம்மளுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். டோக்கன்ஸ் இருக்கு. இது 1 ஹவருக்கு ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு இப்போ போர்த்தோடு அப்படி தான் இருக்க போகுது. ஸோ என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இப்போ இந்த மிஷினுக்காக வேஸ்ட் பண்ணுறேன். பார்க்கலாம், இந்த தடவையாவது ஜெயிக்கணும் கைஸ். எல்லோரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த தடவை ஜெயிக்கணும்னு. நம்மளால் இந்த தடவை ஜெயிக்கலன்னு வைங்க, அவ்வளோதான். சரிடா, ஸ்டோரி மோட் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த லேட்டில் நம்ம டக்குன்னு போய் முடிச்சிடுவோம். 13 நிமிஷமாக நம்ம இதை தான் ட்ரை பண்ணிருக்கோம். இந்த தடவை இந்த மிஷினை கண்டிப்பாக முடிக்கிறோம். லேட்டே பண்ணக்கூடாது. எனக்கு இதில் பிடிக்காத ஒரே விஷயம், ரொம்ப நேரம் கார் ஓட்டணும், அடுத்து ரொம்ப நேரம் சண்டை போடணும், வெறியாகும் கைஸ். நான் முதல்ல செம்ம சந்தோஷமாக இருந்தேன், இப்போ செம்ம கடுப்பாக இருக்கேன், கொலகாண்டில் இருக்கேன். பாருங்கள், அவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த தடவை கண்டிப்பாக மிஷினை முடிச்சிடுவோம். ஏன்னா கொலகாண்டில் இருக்கேன், கொலை பண்ணால் விட மாட்டான் அவனுங்களை. இந்த முக்கைக்காரை கொடுத்துட்டு உசுரை வாங்குறானுங்க. ஓட்டுறது நான் மட்டும்தான், அப்புறம் இது கூட இத்தனை பேர், இவ்வளோ பெரிய காரு இருக்கிறது நான் மட்டும்தான். எனக்கு ஏன் காரையே ஓட்ட சொன்னால் கூட நான் பரவாயில்லடா, நான் ஈஸியாக ஓட்டிக்கண்டா. எனக்கு போய் இவ்வளோ பெரிய காரை கொடுத்து உசுரை வாங்குறீங்க. இது ஷார்ட்கட்டில் போயிடலான்னு பார்த்தேன், வழியில்.
தடவை எல்லாம் சுத்தணும். கொலை காண்டில் இருக்கேன், கொலை பண்ண விட மாட்டான். வாடா சுத்தா எப்படி அழுத்தி பிடிச்சான். வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதாண்டா கதி. காய்ஸ் என் கோவத்துக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சர மாதிரி அடி வாங்குறானுங்க. எங்கே மேலே ஏறிய? நீ மேலே ஏறிவியாடா? நான் இருக்கும் போதே மேலே ஏறுறான். நான் சுத்திங்கிறான். பாருங்க கைஸ் எப்படி அடிக்கிறேன்னு. சுத்திங்கடா. என்ன ஏன் மேலேயே கையை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தும்புறாடா? நம்ம யாருன்னு தெரியல கைஸ். நம்மளை கோவப்படுத்தி பார்த்துட்டானுங்க. வாங்கடா எல்லாரையும், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் இது கொள்கிறேன், நான் தான் எல்லாரையும் போட்டேன்னு. ஓ இன்னும் ஒரு உயிரோட தான் இருக்காதா? சாவுடா. நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? சாவுறதுக்குனே பிறந்து வரீங்களா? சாவுறதுக்குனே தனியாக அவங்க அப்பா அம்மாலாம் விளக்கண்ணை வச்சு கூப்பிட்றானுங்களா அவங்கள? தம்பி போய் செத்துட்டு வாடான்னு. என்னை பற்றி உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியாது நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு. வாங்கடா, எத்தனை பேராக இருந்தாலும் வாங்கடா, சுத்திங்கடா. இன்றைக்கி நான் வெறியில் இருக்கேன்டா. அதான்டா எல்லாம் சுத்திங்க. என்ன யார் அது ஏன் மேலே கை வச்சது? ஆடா என்னடா? புரியுதுடா போ. செம்ம காண்டில் இருக்கேன் காய்ஸ். ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். லைக் போடாமல் இருக்கவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மிஷினை முடிச்சாச்சு. இந்த மிஷினுக்காக நான் இவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கேன். எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? நான் ஒய்ஃபை எல்லாம் ஆஃப் பண்ணலையா என்ன? திரும்ப இந்த ஆட் வந்து கிடைக்கிறது ஆஃபில் தான் இருக்குது. இருங்க, இந்த ஆடு முடிஞ்சிட்டோம். செம்ம வெறியில் இருக்கேன் கைஸ். நான் கொலை காண்டில் இருக்கேன், கொலை பண்ண விட மாட்டேன். காசு இவ்வளோ தான் கொடுத்துருக்கானுங்களா? என்னடா? சரி விடுங்க, அடுத்த மிஷின் போகிறேன்டா. சத்திங்கடா. என்கிட்டயே ஆடுறீங்க நீங்கள். ஏதாவது ஒரு கார், நல்ல காராக வேணுமே. இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க காரில் மொட்டை மாடி இருக்குது. மொட்டை மாடி கார்லாம் கொண்ட குப்பை தொட்டில் போடுங்க. எனக்குன்னு ஏதாவது வராமலையா போயிடும். வாங்கடா டக்குன்னு எவனாவது கார் எடுத்துக்கிட்டு. ஐயோ இந்த கார் வேணாம், அதுக்கு இதே எடுத்துக்கலாம். இதுவும் அதே தானா? அப்படின்னா நீ வா. நான் கொலை காண்டில் இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு இந்த மிஷினுக்கு போயிடலாம். இங்கே ஒன்று இருக்குல்ல, இதுக்கு போகலாம். என்னடா நீங்கள் நோபாக இருக்கீங்க? ஒரு துப்பாக்கி கூட வச்சுருக்க மாட்டீங்க. யாரா நீ? சும்மாவா?
எங்கடா மெயின் வில்லன்ஸ்? நீங்கள் எங்கடா ஓடுறீங்க? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. இது டக்குன்னு அடி வாங்கடா. நான் எனக்கு அடுத்த வேலை இருக்குது. நான் போவேண்ணா. உங்களையே பார்த்துக்கிட்டு நான் என்ன உஷ்டம் வாங்குறதா? நான் குரூப்பாக கண்டுபிடிச்சி அடிச்சு கொள்றேன்டா. என்கிட்ட யாரும் இறக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னடா அது கார் மாட்டிக்கிச்சு? எனக்கு இந்த கார் வேணாம். ரோட்டில் என்ன அண்ணன் ஐயாவுக்கு காரா இல்லை? ஆனால் கில்லடியில் நான் நினச்சேன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரும் வந்து என் காலடியில் வரும். காருங்களா டக்குன்னு வாங்க. ஐயோ நல்ல கார் போகுது. நெல்லுங்க. எங்கே சார் போகிறீங்க? துபாய்க்கா? ஐயோ விட்டு போயிட்டேனே. நீங்கள் எங்கே சார் போகிறீங்க மேடம்? உங்கள் பைக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தரேன். கவாசுக்கியா? சூப்பர் சூப்பர். எப்படா வரீங்க ரோட்டில்? இங்கேயே இருக்குது ஒரு மிஷினு, அதனால் அதை பார்த்துட்டு அந்த ஐயாவை பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு ஐயாவுக்கு போகலாம். வாங்கடா சுற்றிங்க. நீங்கள் இப்படி வரீங்களா? நானும் அப்போ இப்படி வரேன்டா. இன்னும் இத்தனை பேர் ஒரே அடியாக வந்துட்டேங்க. ஆனால் இத்தனை பேரையும் ஒரே அடியாக போட்டேன் பார்த்தியா? அங்கே இருக்கேன்டா. பொண்ணுங்கள்லாம் எப்படா கேங்ஸ்டராக மாறிச்சு? யார் அது? பொண்ணுங்களெல்லாம் வச்சுருக்கானுங்க அங்கே அடிக்க. பாவம், லேடிஸை கில் பண்ணிட்டேன். கேங்ஸ்டர்ஸா எங்கடா இருக்கானுங்க? எங்கே இருக்கானுங்க? எல்லா கேங்ஸ்டர்ஸ் என்னை பார்த்து பயந்து ஒழிஞ்சிட்டானுங்களா? வாங்கடா கேங்ஸ்டர்ஸு. என்னடா கேங்ஸ்டர்ஸ்னால் என்ன பெரிய கொம்புன்னு நினைப்பா? நானும் தான் பெரிய கேங்ஸ்டரு. பனியன்லாம் போட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதானா? முடிஞ்சா? சில்லி பீசஸ் அவ்வளோதானால இருக்கீங்களா? அவ்வளோதான். புல்லட்லையா? புல்லட் வாங்கியாச்சு. என்னது அது? யூஸ் பண்ணலாமா? என்ன யூஸ் பண்ண முடியாது. போ எல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ வா. என்னடா ஏற்றிட்ட? அட பாவி பயலே. இன்னும் ஒருத்தனை வரமாட்டேங்கிறா ரோட்டில். சார், அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் சாவ போகிறீங்கன்ற விஷயம் தெரியுமா? I'm a rider. I'm a slider. எங்கேடா இருக்கீங்க? நீங்கள்லாம் எங்கேருந்துடா வரீங்க? நான் ஒரு பிளான். ஐயா என்ன கார் மேலே ஏற முடியல. ஏறிட்டான். அடா பாவி. ஏதாவது கார் வா. போயிட்டான் போல, இன்னும் இருக்கான். நீ வா. நம்ம இப்போ ஒரு பெரிய காரை திருடி விற்க போகிறோம்.
ஃபஸ்ட் நம்ம மேப்பில் போய் ரூட்டை போட்டுடலாம். இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கார் எடுத்துக்கலாம். அது இங்கிட்டு தான் எங்கேயோ இருக்குது. இங்கே ஏதாவது பார்க்கிங் இருக்கா என்ன? எங்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க. கண்டினியூ. இதுக்கு மேலே நடந்து தான் போகணும் போல், அதாவது ஓடி தான் போகணும். இதோ அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கணும். எங்கடா இருக்குது அந்த பார்க்கிங்க்கு போகிறதுக்கு வழி? கைஸ் வெறியத்துறானுங்க. டே கடுப்பேற்றாதீங்களாடி. ஏன்டா அப்படி பண்ணுறது? ஏர் ஆப்ஷன் காமிச்சிட்டானே, சூப்பர். ஓடு தைக்கிட. எதை திருடணும்? ஐயோ, இந்த ட்ரோன் பைக்கா? திருடுனா உசுரோடே இருக்க முடியாது. திருட்டு டேரெக்டாக மார்க் பண்ணி வச்ச இடத்துக்கு ஓடிடலாம். முதல்ல நம்ம இந்த காரை சேல் பண்ணிட்டு அப்புறமா ஏதாவது பார்க்கலாம். நான் அங்கே தானே போனேன். எஸ்கேப் த போலீஸ். அப்போ போலீஸ் கேஸ் விட்டு வெளில வந்துட்டா தான் இதை கொண்ட பார்சலில் வைக்க முடியுமா? பண்ணிடலாம். இன்னும் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஐயோ, பைக்கு போயிடுச்சு கையை விட்டு. தலைவா, எங்கே போயிட்டேனே? ஓகே, இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் தான். ஐயோ, என்ன ஹேங் ஆயிடுச்சு? இதுக்கு நான் எப்போ வந்தேன்? போட் எங்கே இருக்குங்க? ட்ரோன் பைக் வேறு கீழே வந்துருச்சு. போட் இல்லையா? எங்கடா ஒரு போட்டை கூட காணோம். ஐயோ, சரி இங்கேயே ஒழிஞ்சுக்கலாம். இங்கேயே ஒழிஞ்சா கண்டுபிடிச்சானுங்களே. ஐயோ, வந்துட்டானுங்க. பின்னாடி தான் இருக்கானுங்க. போலீஸ் ஜீப்பு சார், ஒரு செகண்ட் நிப்பாட்டுங்க. ஐயோ, ஆர்மியே வந்துடுச்சா? ஆர்மி கிட்டேருந்து நான் எப்படி தப்பிப்பேன் இப்போ? ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும். இப்போ எதையும் மனசில் வச்சுக்காத. போயிட்டே இரு. எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். பின்னாடியே வந்துட்டானுங்களே. இருட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல இப்போதைக்கு எந்த இடம் எங்கே இருக்குன்னு. கடவுளே ப்ளீஸ், நீ தான் என்னை காப்பாற்றணும். நான் செத்தனா திரும்ப காசு கட்டிலாம் பிழைக்கணும். என்னால் இப்போதைக்கு காசுலாம் கட்ட முடியாது. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றி விட்டுரு கடவுளே. பிரம்மா விஷ்ணு ஆண்டவா காப்பாற்றினேன்.
இத்தனை பேர் வந்து என்னை முட்டிகிட்டே இருக்கானுங்க. நான் எப்படி இங்கே தப்பிக்கிறது? அடுத்து அதுவும் இல்லாமல் எல்லோரும் என் பின்னாடியே வரானுங்க. சில பேர் சுடுறானுங்க. ஸோ சிட்டிக்குள்ளேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ வந்துட்டானுங்களே. தேங்க்ஸ்ப்பா, என்ன கொஞ்சம் ஸ்பீடாக்கிட்டு இருக்கு. இந்த வண்டி இதோட ஸ்பீடாக போகாதா? சூப்பராக தப்பிச்சேன். பார்த்துறானுங்க. ஏன்னா இந்த வண்டி இன்னும் அடியெல்லாம் தாங்கிட்டு இருக்குன்னா இது ரொம்ப பெரிய வண்டி தாங்க. அப்பா இவ்வளோ முட்டி மோதி ஏன்டா சுட்டுறது? சுட வேற செய்கிறானுங்க இதில். அப்பா மரத்தே பிடிச்சிருச்சு. ஐயோ இப்போ இங்கே இருந்தால் சேஃப் இல்லை. இப்போ இப்படி போயிட்டு இப்படி வந்து எப்படி அவனுக்கே அப்பா டக்குறா எப்படி? ஐயோ ஐயா ஐயா விட்டுருங்கோல், ஐயா விட்டுருங்கோல் 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 விட்டுருங்கோல். ஐயோ ஓடு கைப்புள்ள ஓடுறா. என்ன இப்போன்னு பார்த்து சிட்டிக்குள்ளே ஒரு வண்டியை கூட காணோம். ஐயோ ஹெலிகாப்டரு. ஐயா என்ன பண்ணுறது? அந்த ஒரு பைக் எடுத்ததுக்காக எவ்வளோ பெரிய. சார் சார் அப்படியே இறங்கிக்கோங்க. அப்படியே இருக்கிறேன். ஓகே. ஐயோ ஹெலிகாப்டர்லேருந்து சொல்கிறானுங்களே. 4 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துருச்சு. ஹெலிகாப்டர்லேருந்துலாம் சொல்கிறானுங்க. ஐயோ போயிரு போயிரு போயிரு. எனக்கு ஒரு இடம் தெரியும். ஏன்னா அது இங்கிட்டு தானேன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டானுங்களே. இப்போ இந்த கம்பியில் முட்டிப்பானுங்க. இந்த முட்டிக்கிட்டு இங்கே நின்ட்டானுங்க. ஷோ காட் யூ ஆர் ஹியர் ஆர் நாட். காப்பாற்றுங்கடா டே. என்னடா ஒரு பைக்கை திருடலாம் நினச்சதுக்காகடா இவ்வளோ பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் வீடியோ வேறு ஓடிட்டு தெரியல. 1/2 மணி நேரம் ஆச்சாக. இவ்வளோ நேரமாக நம்ம அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிக்கிறோம். ஓகே இவங்ககிட்ட தப்பிச்சோடனே இந்த மிஷினை முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் கம்மியான மிஷின்ஸ் பண்ணதுன்னா அது இந்த எபிசோடில் தான். எஸ் 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 நிப்பாட்டி இறங்கு இறங்கு இறங்கு. டக்குன்னு 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 வந்துட்டானுங்களே. லிஃப்ட்டு 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 கூட. எஸ் கைஸ் இங்கே கண்டிப்பாக ஏதாவது ஷிப் இருக்கும். இதோ இங்கே இருக்கும் ஒரு ஷிப். எங்கே டீ இங்கே ஷிப் இருக்கும் மேடம்? எங்கடா அது? ஏன்னா இங்கேயே வாழக்கூட முடியாது ரொம்ப நேரம். மேலே போகிறதும் சேஃப் இல்லை. இங்கிட்ட எப்படி போகலாம்? இங்கிட்ட வழி இருக்குது. ஐயோ வழி இல்லையா? எங்கள் மேப்பில் பார்க்கலாம். மேப்பை தானே கொடுத்த மறந்துச்சு. மேப்க்கு வந்துட்டான். இங்கே வரைக்கும் இருக்க போலீஸ். அப்போ நான் இங்கே மார்க் பண்ணிடுவோம். ப்ளே
வந்துட்டாங்களா? சரி, நல்ல கைஸ், நம்ம கொஞ்சம் முன்னாடியே குதிச்சோம். ஐயோ, முன்னாடியும் போலீஸ் கவர் பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தடவை நம்ம தப்பிக்க போகிறோம், சாவ தான் போகிறோம். அதனால நம்ம இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். கடாவை வசியும் போன பாட்டில் அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் நம்மளுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கல. சொல்லுங்க, நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம், அதாவது நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சி. ஓகே, இந்த வியூ பாய், சி யூ, டாட்டா. நீனா ஹாய் காமிடா. நான் ஹாய் காமிக்க சொன்னால் அடிச்சிட்டான். ஓகே பாய், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.